செல்வங்களே, இதற்கு முன் இரண்டோ மூன்றோ வீடியோக்களை போட்டேன். 10 கமாண்ட்ஸ் பற்றி பாருங்கள். 2ஆ 3ஆ தெரியவில்லை, மறந்துவிட்டேன். அப்புறம் எண்ணிக்கொள்ளலாம். நான் இவ்வளோ நேரம் குழந்தைகளுக்காக சொல்லி கொண்டிருந்தேன். இப்போ வயதானவர்கள் அல்ல, வயதிற்கு வந்தவர்கள், வாலிபர்களுக்கு, ஏன் திருமணம் ஆனவர்களுக்கு என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. என்ன சொல்லுகிறார் இறைவன்? அது 10 கற்பனையில் இதை ஒன்று என்ன என்றால், பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாயாக. என்ன தாத்தா, பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாயாக? செல்வங்களே, உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? இந்த காலத்து குழந்தைகள்லாம் மேதைகள். நான் சொல்லுகிறேன், கதை கேளுங்க. அதாவது, பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாயாக. அப்படி என்றால் இவருக்கு அல்லது இவளுக்கு திருமணம் ஆகியிருக்கும். பிறர் தாரத்தை என்றும் சொல்லலாம், பிறவர் கணவரை என்றும் சொல்லலாம். ஒருவர் தனக்கு மனைவி இருந்தால் மற்றவர்களுடைய மனைவி மேல் ஆசைப்படாதீர்கள், அது அவர்களுக்கு உரியது. அதே போல்தான் ஒரு ஆண் பிள்ளைக்கு திருமணம் ஆகியிருந்தால் மற்ற பெண்கள் இந்த ஆண்மகன் மீது ஆசைப்படாதீர்கள். என்னத்தை ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுவது தவறா? ஆசைப்படுவது என்பது விரும்பாத இருக்கணுன்றதுக்காக தான். தன்னுடைய மனைவி இருக்கும்போது இன்னொருடைய மனைவியை அடையலாம் என்ற கருத்துள்ள வார்த்தை அது. அந்த மாதிரி நமக்கு மனைவியோ கணவனோ இருக்கும்போது மற்றவருடைய கணவனையோ மனைவியோ நாம் விரும்பக்கூடாது. அது தப்பு. பாருங்கள், நமக்கென்று கடவுளால் கொடுக்கப்பட்ட மனைவி. சொல்வார்கள், திருமணம் என்பது மோட்சத்தில், சொர்க்கத்தில் பதிவானது, நிர்ணயிக்கப்பட்டது. அதனால்தான் ஒரு பெண்ணை ஒரு கணவன், ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகுது என்றால் அது கடவுளுடைய திட்டத்தின்படி நடந்தது. அப்படி இருக்கும்போது அழகு உள்ள பெண் தன் மனைவியை போல அழகை வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். தன் கணவனைப் போல் அழகு உள்ளவன், வீரமுள்ளவன், வலிமை உள்ளவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது கிளி மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு பக்கத்து வீட்லையோ அல்லது வேறு எங்கன்னா ரோட்டில் கட்டில் போட்டு எங்கன்னா ஒரு குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் கூட அது மேலே ஆசை ஏற்படும், ஆசைப்பட தோன்றும். உனக்கென்று ஒரு மனைவியோ கணவனோ இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு சந்தோஷமாக இருங்க. மற்றவனுடைய மனைவி மீது, மற்றவருடைய கணவன் மீது நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று தெரிவிப்பதற்காக அந்த கட்டளையை அதில் சேர்த்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அதே போல் நடந்து கொண்டு இருக்கிறது. நெருப்பு இல்லாமல் புகை வராது. எங்கேயோ ஒரு ஆண்மகன் தனக்கு மனைவி இருந்தும் மற்ற மனைவி மீது மோகம், ஏக்கம் வைத்துக்கொண்டு அவளை அடையலாமா என்று யோசிப்பது மிகவும் தவறு.
பாவம் என்றால் இது ஒருவேளை சாவான பாவம் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் கணவனும் மனைவியும் அவருக்கு உரியதை அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உரியதை நமக்கு மற்றவர்களுக்கு சொந்தமானது பற்றியவர்களை நாம் விரும்பக்கூடாது. பிறர் தாளத்தை விரும்பாத இருப்பாயாக என்று அந்த 10 கற்பனைகளில் இது ஒரு கட்டளை. செல்வங்களே, தெரிந்து கொண்டீர்களா? நீங்களும் வருங்காலத்தில் இந்த நிலைக்கு வருவீர்கள். எந்த நிலைக்கு என்றால், கணவனாக போகிறீர்கள், மனைவியாக போகிறீர்கள். அப்பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த மனைவி தான் நமக்கு சொந்தம். கடவுள் கொடுத்த ஆண்மகன் தான், கணவன் தான் நமக்கு சொந்தம் அப்படின்ட்டு நாம் நினைத்து கொண்டு அந்த 10 கற்பனையில் மற்றவருக்கு ஒரு கற்பனையாக இது நம்ம கடைப்பிடிப்போமா? தாத்தா எப்படி தாத்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? ஆம் சொல்லுகிறேன். நான் பழைய வீடியோவில் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்து 2-3 வீடியோ உங்களை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ என்ன அறியாமலே அந்த ஞாபகம் வந்தது. ஓ, இது ஒரு கட்டளை, இதை உடனே நம்ம தெரிவித்து விட வேண்டும், இல்லை என்றால் மறந்து விடுவோம் அப்படின்ட்டு நான் உங்களிடம் வந்து சொல்லிக்கொண்டேன். மிகவும் முக்கியமான அறிவுரை, மற்றவருடைய கணவனையோ மற்றவருடைய மனைவியையோ நாம் விரும்பக்கூடாது. ஆசைப்படு, பேசுங்கள், அவர்களை பார்த்து ரசியுங்கள். மாட்டான் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற பூ நமக்கு வாசனை அடிக்கத்தான் செய்யும். நாம் பக்கத்து வீட்டில் இருக்கும்போது அடுத்த வீட்டு தோட்டத்தில் ஒரு மலர், அழகான மலர் இருக்குது என்றால் அதை நாம் பார்க்கத்தான் செய்ய வேண்டும். நாம் பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளலாம், அதை பறிக்க நினைக்கக்கூடாது. அந்த பூவை அந்த செடியிலிருந்து வளர்ப்பதற்காக அந்த செடியுடைய உரிமையாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பொக்கிஷமாக பார்த்து கொண்டுதான் அதை நாம் பறித்து கொண்டு வந்து விட்டால் அது மற்றவர்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? தாத்தா என்ன தாத்தா நீங்கள் நல்ல உதாரணம் சொல்கிறீங்க. அறிஞர் அண்ணா சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்களே. நீங்களும் ஒரு வேளை வயசானவங்க, அவருக்கு அண்ணா தானே, நீங்கள் அவரெல்லாம் உங்களுக்கு தம்பி தானே, நீங்கள் சொல்லிக்கிறீங்களே. இருந்தாலும் அவர்கள் மேதைகள். நம்ம அவர்கள் பெரியவர்களா சிறியவர்களா என்பது பிரச்சனை இல்லை, அவர்கள் என்ன சொல்லார்கள் என்பது தான் நமக்கு முக்கியம். பாருங்கள், அறிஞர் அண்ணா என்ன சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டிலே மலர்ந்திருக்கிறது, அழகான மலர் இருக்கிறது, நறுமணம் வீசுகிறது என்று பார்த்தவுடனும் அந்த நறுமணத்தை நாம் சுவாசிக்கும் போதும் அனுபவியுங்கள். பட்டு அதை பறிக்க எண்ணம் கொள்ளாதீர்கள். நீங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் மற்ற தோட்டத்தில் இருக்கிற பூவை நீங்கள் பறிக்க ஆரம்பித்தா நம்ம வீட்டில் இருக்கிற பூவை 4 பேர் வந்து அதை பறிச்சுன்னு போடுவாங்க. அப்போது ஒரு இது இல்லையா, ஒருத்தருடைய உரிமைகள் இல்லையா? நமது உரிமையை மற்றவர்கள் களவாடி கொண்டு போவதை நாம் அனுபவிக்க முடியுமா? அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? அதை கருத்தில் கொண்டுதான் இவர் நமது ஆண்டவர் இதை சொல்லிக்கிறார். மற்றவருடைய மனைவியை விரும்பாதிருப்பாயாக, மற்றவருடைய கணவனை விரும்பாதிருப்பாயாக என்று. செய்வோமா? சரிங்க தாத்தா. Mm-hmm.